தமிழில் 4 வார்த்தை கூட தொடர்ந்து பேசத் தெரியாத, அரசியல் அரிச்சுவடி கூட அறியாத நடிகை குஷ்புவை முன்னாள் பிரதமர் இந்திரா காந்திக்கு இணையாக ஒப்பிட்டு பேசி தமிழ் கலாச்சாரத்தை சீரழித்த EVKS இளங்கோவன் முதிர்ந்த அரசியல் அறிவு படைத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறித்து அவதூறாக பேசியதை கண்டித்து சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள இளங்கோவனின் வீட்டை அஇஅதிமுகவினர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இளங்கோவனின் உருவ பொம்மையை எரித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். தமிழக மக்களின் நல்வாழ்வுக்காகவே தம்மை அர்ப்பணித்து அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு உழைத்து வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பற்றி நாகரிகமற்ற முறையில் பேசிய, அரசியலில் முற்றிலும் மதிப்பிழந்து காணாமல் போன EVKS இளங்கோவனை கண்டித்து தமிழகமே கொதித்தெழுந்துள்ளது. இந்நிலையில் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள EVKS இளங்கோவனின் வீட்டை முற்றுகையிட்ட அஇஅதிமுகவினர் அவரது உருவ பொம்மையை எரித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ் பெண்களின் கலாச்சாரம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் இழிவான கருத்துக்களை வெளியிட்ட நடிகை குஷ்புவை அருகில் வைத்துக் கொண்டு அவரை முன்னாள் பிரதமர் இந்திரா காந்திக்கு இணையாக பேசி தமிழர்களை தலைகுனிய வைத்தவர் EVKS இளங்கோவன் என்றும் அவருக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பற்றி பேச எந்த அருகதையும் இல்லை என்றும் அஇஅதிமுகவினர் கொந்தளிப்புடன் கூறினர். எங்க அம்மா பேச இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? எங்க அம்மா இன்னைக்கு பண்ற சாதனைகளை நாங்க பேச வேணாண்டா, பொதுமக்கள் பேசுவாங்கடா. எங்க தமிழக மக்கள் பேசுண்டா எங்க அம்மாவை பத்தி. இந்த மாதிரி அளவுக்கு எங்க அம்மா மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க. என்ன நீங்க அதை பொறுத்துக்க முடியாத நீங்க பேசிருக்கீங்க. இதை கண்டிச்சு நாங்க மகளிர் அணி எல்லாம் அம்மாட்ட மன்னிப்பு கேட்கற வரைக்கும் வருவோம்டா. நாங்க முல்லை பெரியாறு அணை, ஆறு, காவேரி பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. தமிழகத்தில் இன்னைக்கு தூய்மையான ஆட்சி, சுத்தமான ஆட்சி, தமிழக மக்கள் இன்று தலை நிமிர்ந்து நடக்கிறார்கள் என்றால் எங்கள் புரட்சித்தலைவி அம்மானால தான். மீண்டும் முதலமைச்சராக அம்மா ஆகிவிடுவார்கள் என்ற ஒரே போராமையிலும் பொச்சரிப்பிலும் இன்னொரு முறை எங்களுடைய இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை தவறாக விமர்சனம் செய்தால் கட்சிக்காரங்க நாங்கள் போராடுறது வேற, தமிழ்நாடு மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க. ஏன்னா அருமையான முதலமைச்சரை அவதூறாக பேசின இளங்கோ தமிழ்நாடு மக்கள் ஒரு சும்மா விட மாட்டாங்க. EVKS இளங்கோவன் பகிரங்க மன்னிப்பு கேட்கும் வரை ஓய மாட்டோம் என அஇஅதிமுக தொண்டர்கள் ஆவேசத்துடன் தெரிவித்தனர். இதனிடையே தென்சென்னை வடக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் நூற்றுக்கணக்கானோர் சென்னை சத்தியமூர்த்தி பவனை முற்றுகையிட்டு இளங்கோவனின் உருவ பொம்மையை எரித்தனர். இளங்கோவன் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இளங்கோவன்